ஃப்ளூயிட் இந்த எண்டோமெட்ரியம் சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு திங்க் பண்ணால் நிறைய இதுக்கு சொல்யூஷன்ஸ் வந்திருக்கு. சின்ன வயசுலேயே ஓவரியோட சைஸ் வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு. ப்ரீமேச்சர் ஓவேரியன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏற்கனவே இவங்க ஒரு ஐவிஎஃப் சைக்கிள் வெளியில் பண்ணி அது நெகட்டிவாகி தான் என்கிட்ட வந்தாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட் தான், ஏன்னா டியூபையும் கிளிப் பண்ணிட்டாங்க. வி டிட் அடிஷ்னலி ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றத இன்ஜெக்ட் பண்ணோம் அவங்க யூட்ரைன் வால்ல. 1 மாதம் ஃப்ளூயிட் இருந்துச்சு. ஆனால் 2வது மாதம் ஃப்ளூயிட் எதுவுமே இல்லாமல். ஹலோ ஆல், நான் இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி இன் மை லைஃப் அதை பற்றி சொல்ல போகிறேன். இந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. அவள் வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட வந்துட்டுருக்கா. ஆனால் 2 வருஷம் ஆகிதான் என்னால் அவங்கள கன்சீவ் ஆக்க முடிஞ்சுது. இப்போ அவங்க வந்து 5th மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. என்னோடய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. ஸோ அவளோட ஜேர்னி எப்படி அவள் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வந்தால் என்னெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இவள் வந்து என்ன இருந்துச்சுன்னா, அந்த பெண்மணிக்கு வயசுக்கு வரலை. சின்ன வயசுலேயே ஓவரியோட சைஸ் வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு. ப்ரீமேச்சர் ஓவேரியன் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ இப்போ இவங்க என்கிட்ட வரும்போது ஏற்கனவே இவங்க ஒரு ஐவிஎஃப் சைக்கிள் வெளியில் பண்ணி அந்த ஐவிஎஃப் சைக்கிளில் முட்டையை தானமாக வாங்கி அவங்க ஹஸ்பண்ட்ஸ் போட்டு கருவாக்கி அதை வச்சு அது நெகட்டிவாகி தான் என்கிட்ட வந்தாங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லே லாப்ரோஸ்கோபி பண்ணி ஃப்ளூயிட் திருப்பி கேவிட்டியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு டியூபர் 2த்தையும் கிளிப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நெகட்டிவாகி வந்தாங்க. ஸோ அந்த டாக்டரும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ ஃப்ளூயிட் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே லாப்ரோஸ்கோபி பண்ணி டியூபை கிளிப் பண்ணியிருக்காங்க. கிளிப் பண்ணிவிட்டு டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேப்லெட்ஸ் கொடுத்து 3 மாதம் அப்சர்வ் பண்ணியும் ஃப்ளூயிட் இருக்குன்றதுனால தண்ணியை எடுத்துகிட்டு திருப்பியும் கரு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பண்ணி கூட அவளுக்கு அங்கே பாசிட்டிவ் ஆகலை. ஸோ அங்கே 2 தடவை எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நெகட்டிவ் ஆனதுனால அவங்க எங்ககிட்ட மே 2022 எங்ககிட்ட வந்தாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு அவங்களுக்கு, நான் வந்து இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட் தான், ஏன்னா டியூபையும் கிளிப் பண்ணிட்டாங்க. எங்ககிட்ட ஃபஸ்ட்டு விசிட் வந்த அன்றைக்கும் ஃப்ளூயிட் இருந்துச்சு கேவிட்டியில். சரி, ஓகே. ஃப்ளூயிட் இருக்கிறதுக்கு யூஸ்வலாக என்ன ரீசன்ஸ்? 3 ரீசன். ஒன்று, டியூப்லேருந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். இல்லை டியூப்பில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் அங்கேயே இருக்கிறதுனால அது ரத்தத்து மூலியமாக பரவி கர்ப்பப்பைக்கும் வரதுனால கர்ப்பப்பை இன்ஃபெக்ஷனால் ஃப்ளூயிட் இருக்கலாம். இல்லைனா ஹைப்போப்ளேசியா, ரத்த ஓட்டமே இல்லாததுனால நம்ம ஹார்மோன் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இதுக்கு மேலே அந்த எண்டோமெட்ரியம் வளரவே முடியலன்னு சொல்லி தண்ணி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ ஹைப்போபிளாஸ்டிக் யூட்ரஸ்லேயும் ஃப்ளூயிட் வரலாம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியெலாம் இருக்கும்போது அவங்க ஹிஸ்ட்ரியை ரொம்ப கேட்கும் போது தான் அவங்க சொன்னாங்க, சின்ன வயசில் அவங்களுக்கு டிபி அஃபெக்ட் ஆகி டிபிக்கான மெடிசன்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு டிபியும் அஃபெக்ட் ஆகிருக்கு. சரி, ஓகே, நம்மளுக்கு இது ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி மேன்டோன்னு ஒரு ஸ்கின் டெஸ்ட் இருக்குது. மேன்டோன்ற ஸ்கின் டெஸ்ட் வந்து ஸ்கின்ல இன்ஃபெக்ஷனுக்காக செக் பண்ணுவாங்க. அது 15 மில்லிமீட்டர்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு. இக்ரான் டிபி அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணுவோம், பிளட் டெஸ்ட்டு. அதுலேயும் அவங்களுக்கு பாசிட்டிவ் வந்துச்சு. ஃப்ளூயிட் எடுத்து கல்ச்சர் பண்ணும்போது அதில் டிபின்னு தெரியல. எண்டோமெட்ரியம் அனுப்பவே முடியல, ஏன்னா ரொம்ப மெல்லிஸாக இருந்தது. ஸோ நான் அவங்கக்கிட்ட வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி சொன்னது, அம்மா டிபி திருப்பியும் இருக்கிற மாதிரி இருக்குது, 9 மந்த்ஸ் மாத்திரையை போட்டு அது சரி பண்ணதுக்கப்புறம் ஃப்ளூயிட் போயிடும், நம்ம நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் எம்ப்ரியோவே க்ரியேட் பண்ணலை. அவங்களுக்கு திருப்பியும் அவங்க காசை கட்டி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளூயிட் இல்லையா பார்த்துட்டு பண்ணுவோம் அப்படின்றதுனால வி டிடன்ட் கிரியேட் எம்ப்ரியோஸ். அவங்களுக்கு டிபிக்கான அறிவுரையை கொடுத்து பல்மனாலஜிஸ்ட்டை பார்த்து டிபிக்கான மெடிசன்ஸ் முடித்தா அந்த பொண்ணு. டிபிக்கான மெடிசன்ஸ் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் 1 இயர் கழித்து 2023 என்னை வந்து பார்த்தாங்க. ஸோ 2023 என்னை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் மெல்லிஸாக ஒரு ஃப்ளூயிட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப கவலையாயிடுச்சு எனக்கு. என்னடா, டிபிக்கான மெடிசன்ஸ் போட்டு ஒரு பொண்ணை வந்து அந்த மெடிசன்ஸ் போடும்போது டிபி மெடிசன்ஸ் ரொம்ப அசிடிட்டி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டெய்லி 4 மாத்திரை போடணும் ஃபஸ்ட்டு 2 மாதம், அப்புறம் 3 மாத்திரை 2 மாத்திரை அந்த மாதிரி குறைச்சிட்டே வந்தாங்க. இதெல்லாம் போட்டு கூட அவங்களுக்கு இன்னும் டிபி சரியாகலேன்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. சரி, ஓகேன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தா டிபிக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. நாங்கள் திருப்பி லாப்ரோஸ்கோபி பண்ணி அந்த டியூப் வீங்கி இருந்ததுனால, ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இருந்ததுனால டியூபை சால்பின்ஜெக்டமி பண்ணலான்னு சொல்லி லாப்ரோஸ்கோப் பண்ணி சால்பின்ஜெக்டமிலாம் பண்ணிவிட்டு யூட்ரஸ்க்கு திருப்பியும் வாட்டர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வி டிட் அடிஷ்னலி ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றத இன்ஜெக்ட் பண்ணோம் அவங்க யூட்ரைன் வால்ல. இதுதான் அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான திருப்புமுனை. ஸோ இந்த ஸ்டெம் செல் தெரப்பி பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு 1 மாதம் ஃப்ளூயிட் இருந்துச்சு. ஆனால் 2வது மாதம் ஃப்ளூயிட் எதுவுமே இல்லாமல் நல்ல அழகான லைனிங் வந்து எங்ககிட்ட 2வது தடவை எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சு. பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்குள்ளார அது வந்து ஒரு மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு.
அதனால் திருப்பி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ அவங்க 5th மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லபடியாக அவங்க ப்ரெக்னென்சி கன்டினியூ ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே அவங்களோட ஹஸ்பண்டோட சப்போர்ட், அவங்க அம்மாவோட சப்போர்ட். ஓவரி ஃபங்க்ஷனே ஆகலை, யுட்ரஸில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பொண்ணுக்காக அவங்க 2 பேரும் கூட இருந்து அந்த ட்ராவலில் தொடர்ந்து வந்ததுனால தான் நாங்கள் கொடுத்த மெடிசின்ஸ், நாங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவங்களால வித்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இஸ் ஸோ மச் நீடட் ஃபார் சஃபரிங் ஃபீமேல்ஸ். ஃப்ளூவிட் இந்த எண்டோமெட்ரியம் சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு திங்க் பண்ணால் நிறைய இதுக்கு சொல்யூஷன்ஸ் வந்திருக்கு. இதை கரெக்டாக பண்ணால் நம்மளால் ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக பண்ண முடியும். பயப்படாமல் டாக்டரை பார்த்து இதுக்கான சொல்யூஷன்ஸை தெளிவாக கேட்டுக்கிட்டு செயல்படுத்துங்க.